அது குடுக்குற பாருங்க. எல்லாம் ரோட்ல எத்தனை தடவை சொல்றேன். இவ என்ன பண்றான்னு பாக்குறேன். குமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா? பிள்ளைங்க அங்க என்ன பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? வெண்ணிலா என்ன நீ நீங்க பின்னாடி வந்து பயப்படுத்தினா என்ன பண்றது? அது தண்ணியில மூஞ்சிலே அடிச்சு விடுவ கருமோ. பின்னாடி வந்து என்ன பண்றேன்னா இப்படி தண்ணி அடிச்சுடுவாங்களா? இப்படிமா பண்றது? இருங்க வரேன். நீ என்னடி பண்றது? உங்கள ஓசி போட்டு வரதுக்குள்ள எதுக்கு கார் எடுத்து மேல வச்சு உங்களுக்கு என்ன பைத்தியமா? பாவி பைத்தியமா புடிச்சிருச்சு. அது கேட்டி தடி தூக்கிட்டு வர அடிக்கிறதுக்கு முன்ன கார் எடுத்து மேல போட்டுட்டு வரீங்க. தண்ணி நான் என்ன வேணும்னு அடிச்சேன். சரி விடு, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எதுக்கு சரியா போச்சு? தண்ணி என் மூஞ்சில அடிச்சு விட்டு இல்ல, அதனால அதை தூக்கி கோவத்துல அதை போட்டு அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. தண்ணி எல்லாம் நான் வேணும் நல்லா மூஞ்சில அடிக்கல, செடிக்கு விட்டுட்டு இருந்தேன். நானும் வேணும் வந்து இப்படி பண்றீங்க. உங்களை என்ன பண்ணலாம்? கரும்பு டிச்சு கழுவு டிச்சு குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதை எதுக்கு நீ கையில வச்சுக்கிற? அங்கதான் குத்தி வச்சிருந்தேன், அதுதான் கிடைச்சது. வேண்டாண்டி வெண்ணிலா, அதெல்லாம் பேசிட்டு வேண்டாம், அப்படிலாம் பண்ண கூடாது. அதெல்லாம் இல்ல, வண்டிதான் ஆகணும். அதுல வேண்டாம். தயவு செஞ்சு வெண்ணிலா கீழே போட்டு வேற மாதிரி பண்ணிட்டேன்னா அப்புறம் அதுக்கு மேல நான் பண்ணி விட்டுரு சொல்லிட்டேன். கீழே எல்லாம் போட முடியாதுங்க. நீ எருமை சாணி அங்க ரெடியா தகுதி எடுத்து மூஞ்சி அடிச்சுட்டு போயிருவேன் அப்ப சொல்லிட்டேன். எருமை சாணி அப்பிடுவீங்களா? ஏன் அப்ப மாட்டேனா? இது டிச்சுவ சொல்லி வச்சிருக்கீங்க. நீங்க அப்பறதுக்கு முன்னாடி நான் சொல்லி நானும் தூக்கி போடி கருமோ. ஐயோ அப்பா, அப்படியா நாருது? கேவலமா நாருது. டிச்சு நாத்து நாராதா? மோந்து பாருங்க. அட கருமத்தை தூக்கி போடு. போடி வெண்ணிலா. போட முடியாது. போட முடியாதா? எப்ப போடுற பாக்க போட வைக்கிட்டா மாட்டேன். அந்த பக்கம் பாரு, பின்னாடி பூச்சி பாரு. ஏங்க நீ இப்படி பண்றீங்க? என்ன வந்துச்சு உங்களுக்கு? குச்சி கீழே போடுங்கிற போட மாட்டேங்கிற. அதுக்கு இப்படி ஓசை வச்சு சுருக்கா வைக்கிறீங்க. சுருக்கு மொத்தமா வச்சிருவேன் அப்புறம் தெரிஞ்சுக்கோ. நீங்க எல்லாம் அண்ணி இல்ல அப்புறம் கண்ணியா? யார் நீங்களா? கனவு கண்ணி இல்ல பண்ணி. ஆமா ஆமா, சேத்துல விட்டுரு மேயறேன். எதுக்கு மேங்க வேண்டாம்னா சொன்னாங்க பாருங்க. ஒரு மாசமா எடுக்காம தான் இருக்கு டிச்சு. நான் உனக்கு கேட்கலான்னு தான் வந்தேன். இப்ப அடுத்தது மாப்பு. அங்க பிள்ளைங்கள தெருவுல விட்டு கிடக்குற, அதுங்க பாட்டு தெருவுல அங்க திரிஞ்சிட்டு இருக்குதுங்க. கேக்குறேன், சொல்லு, பதில் சொல்லு. தெருவுல தெரியுதுங்க? எங்க தெருவுல தெரியுது? தெருவுல தான் திரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அவங்க இப்ப கடைக்கு போறேன்னு போனாங்க. காலம் எல்லாம் கெட்டு போய் கிடக்குது. உனக்கு இன்னும் மேலேயே போறது புத்தி சொல்லிட்டே இருப்பாங்களா? சொல்லு பாக்கலாம். பிள்ளைங்க அச்சனத்தை அவங்களே கூப்பிடுற கேளு. வாங்க எல்லாம் இங்க வாங்க. அப்படியே ஒண்ணும் தெரியாது, பாப்பா வாட்டம் எல்லாம் நிற்கிறது பாரு. எல்லாம் அப்படியே ஒன்ன மாதிரியே. என்ன மாதிரியே? எதுக்கு எல்லாம் அங்க இருக்கீங்க? கடை இந்த பக்கம் இருக்குது. உங்களை அடிக்க கூடாது. பாலுக்கு வர கொடுக்கலான்னு இருக்கிறேன். ரெண்டு போட்டு கேக்குறேன். காலம் கெட்டு போய் கிடக்குது. அங்க அங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு திரியுறாங்க. எல்லாம் கார்ல வந்து தூக்கிட்டு போறானுங்க. தூக்கி போகணும். தூக்குறதோட உங்க அளப்பதான் பெருசா இருக்குது என்னால. அதனால தெருவு விட்டுலாமா? தெருவுலயே தெரியுதுங்க. தெருவுலயே விட்ட நானு. காலம் கெட்டு போய் கிடக்குது வெண்ணிலா, இப்படியே விட்டுட்டு கூடாது சரியா? நீ கடைக்கு போனா நீ போயிட்டு வா சரியா? அவங்க எல்லாம் வீட்டுல வச்சு அடைச்சு வை கொஞ்ச நாளைக்கு. முன்னாடி இருக்கிற கடைக்கு தானே விட்டேன். பாருங்க, கேட்டுக்கங்க, நீங்களே கேளுங்க. இப்படியேதான் ஒரு சில பொம்பளைங்க இப்படியேதான் பண்றாங்க. அசால்ட்டா கடைக்கு போக சொல்றது, அங்க போக சொல்றது, எங்க போக சொல்றது. பிள்ளைங்க கடைக்கு போறதுல போய் அங்க எங்கேயும் ஒரு பிள்ளைங்க கடைக்கு போச்சு, இன்னொரு பிள்ளைங்களை பார்த்துட்டு விளையாட போய் நின்னுக்குதுங்க. இது தப்பா ரைட்டா? இதான் நம்ம தான் வந்து பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். தயவு செஞ்சு உங்களை அன்போட கேட்டுக்கிறேன், எந்த பிள்ளைங்களையும் இப்படி அசால்ட்டா வெளியில விடாதீங்க. கடைக்கு போறதா இருந்தாலும் நீங்களே போயிட்டு வாங்க சரிங்களா? கூட யாராவது பெரியவங்க யாராவது போங்க. தனியா எந்த பிள்ளைங்களையும் ரோட்ல விடாதீங்க தயவு செஞ்சு. நேத்து கூட பாருங்க, இங்க ஈரோடு மாவட்டம் ஆரன்புதூர்ல வந்து ஒரு பிள்ளையை தூக்க பார்த்தாங்க. அந்த புள்ளை நல்லா சுதாரிச்சுக்கிட்டு நல்லபடி தப்பிச்சிச்சு. அந்த புள்ளை ஒரு பையன் தப்பிச்சுக்கிட்டாங்க. இது போல ஒவ்வொரு ஊர்லயும் தான் நடந்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு உங்களை அன்போட கேட்டுக்கிறேன், யாரும் பிள்ளைங்களை வந்து அசால்ட்டா விட்டுறாதீங்க. சரிங்க, நீ விடுங்க, இனிமேல் நான் பாத்துக்கிறேன். சரியா? இனிமேல் பெரிய அளப்பறையெல்லாம் இப்படி கூட்டு சொல்ல மாட்டாதீங்க. அது வாயில சொன்னாலும் போதும். வாயில சொல்ற மாதிரி சொன்னா நீ கேட்க மாட்டேன். அதனால இந்த அளப்பறையா பண்ணுது. இதுக்கு மேல பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கணும் சரியா? அவங்களுக்கு சொல்லு. நானும் என் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறேன், அவங்களையும் எங்க பிள்ளைங்களை நல்லா பாத்துக்க சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டியா? இவ அப்படித்தான், அதாவது வீடியோ பண்றதுக்குன்னா ஆவுன்னு பண்ணுவா. இது சொல்ல போனா அவளுக்கு அப்படிதான் இருக்கும், கூச்சப்படுவா. அதனால நான் வேண்டி கேட்டுக்கிறேன், எல்லாரும் வந்து அவங்க பிள்ளைங்களை சந்தோஷமாவும் பத்திரமாவும் பாத்துக்கோங்க சரியா? நன்றி, வணக்கம்.